நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கல்வி உலகம் போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தோட 34வது வினாத்தாள். ஓகேங்களா? ஸோ 34வது வினாத்தாள் இந்திய வரலாறு, இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேருந்து 3வது கொஷின் பேப்பர் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதலாவது கேள்வி, வித்தல்ல சுவாமி கோவிலை கட்டியவர். ஸோ கீழ்கண்டவர்களில் என்னென்னு கேட்டிங்கன்னா, வித்தல்ல சுவாமி கோவிலை கட்டியவர் யார்? ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா, கிருஷ்ணதேவராயர், ராமராயர், சாயனா, ஹொய்சால அரசர், 3ஆம் வீரபல்லாளன். ஸோ இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சரியான விடை அப்படின்னு பார்க்கும்போது, வித்தல்ல சுவாமி கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னும் போது கிருஷ்ணதேவராயர். ஸோ கிருஷ்ணதேவராயர் தான் சரியான விடை. ஸோ அடுத்தது 2வது கேள்வி, அஷ்டதிக் கஜங்கள் யாருடைய அவையை அலங்கரித்தனர்? ஸோ அஷ்டதிக் கஜங்கள் அப்படின்னும் போது, அஷ்டம் அப்படின்னும் போது 8 அப்படின்ட்டு அர்த்தம். திக் கஜங்கள் அப்படின்னும் போது 8 அமைச்சர்கள். ஸோ இவங்க இந்த அஷ்டதிக் கஜங்கள் யாருடைய அவையை அலங்கரித்தனர் அப்படின்னும் போது, ஸோ அதுக்கான ஆப்ஷன் கிருஷ்ணதேவராயர், ராமராயர், சாயனா மற்றும் ஹொய்சால அரசர், 3ஆம் வீரபல்லாளன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான விடை பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயர் அப்படின்றது தான் சரியான விடை. ஸோ 3வது கேள்வி, விஜயநகர பேரரசை ஆண்ட கடைசி மரபு எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான விடை பார்த்திங்கன்னா ஆரவீடு அப்படின்றது தான் கரெக்டான இது. ஸோ இதில் விஜயநகர பேரரசை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மரபுகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 4 மரபுகள் இருந்தது. ஸோ முதலாவது என்னென்னு கேட்டிங்கன்னா சங்கம மரபு, 2வது சாளுவ மரபு, 3வது துளுவ மரபு, 4வது தான் மற்றும் இந்த இறுதி மரபு தான் இந்த ஆரவீடு அப்படின்ற மரபு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இவங்க கேட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா, விஜயநகர பேரரசை ஆண்ட கடைசி மரபு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆரவீடுன்றது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா கடைசி மரபு, இதுக்கான விடை. ஸோ அடுத்தது 4வது கேள்வி என்னென்னா, விஜயநகர பேரரசின் சின்னம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விடை அப்படின்ட்டு பார்க்கும்போது, ஸோ கருடன், சிங்கம், புலி, பன்றி அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ விஜயநகர பேரரசோட சின்னம் அப்படின்ட்டு பார்க்கும்போது பன்றி அப்படின்றது தான் சரியான விடை. ஸோ அடுத்த கொஸ்டின், 5வது கொஸ்டின், விஜயநகர பேரரசு முழுமையாக வீழ்ச்சி அடைந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது கிபி 1336, கிபி 1565, கிபி 1614, கிபி 1347. ஸோ மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சரியான விடை அப்படின்னு பார்க்கும்போது, விஜயநகர பேரரசு முழுமையாக வீழ்ச்சி அடைந்த ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா கிபி 1614 அப்படின்றது தான் சரியான விடை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைவதற்கு காரணமான ஆண்டு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற இந்த 1565ன்றதும் ஒரு காரணமான ஆண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தில் தான் தலைக்கோட்டை போர் அப்படின்ற ஒரு போர் விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைவதற்கு காரணமான முக்கியமான போர் இந்த வருஷத்தில் தான் நடந்திருக்கும். ஸோ அதோட விளைவாக 1614ஆம் ஆண்டு முற்றிலும் விஜயநகர பேரரசு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கும். ஸோ அடுத்த வினா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 6வது, விஜயநகர பேரரசு ஆட்சியின் காலகட்டம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ விஜயநகர பேரரசு அப்படின்னும் போது 1336ஆம் ஆண்டு விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ இந்த 1565 தான் என்னென்னு கேட்டிங்கன்னா தலைக்கோட்டை போர் நடந்ததுக்கப்புறம் அதோட அழிவை நோக்கி அந்த பேரரசு போயிருக்கும். ஸோ முடிவுற்றதுன்னு பார்க்கும்போது போன கொஸ்டின்லேயே நம்ம பார்த்தோம் 1614 அப்படின்றதுல தான் முடிவுற்றிருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 1336 to 1614 வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா விஜயநகர பேரரசோட ஆட்சி காலமாக இருந்திருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. ஸோ
அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது பாமினி பாமினி பேரரசை தோற்றுவித்தவர்கள். இந்த விஜயநகர பேரரசோட சமகாலத்தவங்க தான் இவங்க, கிட்டத்தட்ட இவங்களும் பாமினி பேரரசு. 2 பேரரசுக்கும் இடையில் பார்த்திங்கன்னா அடிக்கடி போர் நடக்கும். இந்த பாமினி பேரரசை தோற்றுவித்தவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஹரிஹரர், புக்கர், ஹசன், கங்கு, பாமினி, மேற்கண்ட யாரும் இல்லை அப்படின்னு. இதற்கான சரியான விடைன்னு பார்த்திங்கன்னா ஹசன், கங்கு, பாமினி. அதில் ஒரு பேரில் வர இந்த பாமினி அப்படின்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த பேரரசே பார்த்திங்கன்னா பாமினி பேரரசு அப்படின்ட்டு அழைக்கப்பட்டது. இந்த ஆப்ஷனில் ஹரிஹரர், புக்கர்ன்ட்டு 2 பேர் இருக்கிறாங்க பார்த்திங்களா. இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவங்க. இந்த ஹரிஹரர் மற்றும் புக்கர். எந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது 1336. எந்த நதிக்கரையிலன்னு பார்த்திங்கன்னா துங்கபத்ரா நதிக்கரையில் இவங்க தோற்றுவிச்சிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது பாமினி பேரரசை எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்ட்டு இது கேட்டிருக்காங்க. பாமினி பேரரசை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1347 அப்படின்றது சரியான விடை. அடுத்தது பாமினி பேரரசின் முதல் தலைநகர். பாமினி பேரரசு பார்த்திங்கன்னா அதோட முதல் தலைநகரம் எங்கே இருந்தது அப்படின்னும் போது தில்லி, ஃபீடார், குல்பர்கா, ஹம்பி அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தில்லி அப்படின்றது பார்த்திங்கன்னா தில்லி சுல்தானியர்களோட தலைநகரமாக திகழ்ந்தது. இந்த குல்பர்கா அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா பாமினியோட தலைநகரமாக செயல்பட்டு வந்தது. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா பாமினி பேரரசின் புதிய தலைநகரம் எங்கு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா இப்போ முதல் தலைநகரமாக குல்பர்காவாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீடாருக்கு ஃபீடார் அப்படின்ற ஒரு இடத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா தலைநகரத்தை மாற்றியிருப்பாங்க. குல்பர்காலேருந்து ஃபீடாருக்கு தலைநகரம் மாற்றப்பட்டிருக்கும். அடுத்த கொஸ்டினே நமக்கு அதுதான் பாருங்கள். பாமினி பேரரசின் தலைநகரை குல்பர்காவிலிருந்து ஃபீடாருக்கு மாற்றியவர் யார் அப்படின்னும் போது இதற்கான விடை அகமது ஷா. இந்த அகமது ஷா அப்படின்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாமினி பேரரசில் ஒரு முக்கியமான அரசர். ஓகேங்களா. இவர் தான் பாமினி பேரரசின் தலைநகரை குல்பர்காவிலிருந்து ஃபீடாருக்கு மாற்றியவர் இவர் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா 12வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். கவானுக்கு மரண தண்டனை விதித்தவர். இது கவான்ன்றவர் பார்த்திங்கன்னா இந்த பாமினி பேரரசோட தொடர்புடையவர் இவர். இவருக்கு மரண தண்டனை விதித்த பாமினி பேரரசர் யார் அப்படின்னு பார்க்கும்போது முகமது ஷா. இவரும் ஒரு முக்கியமான பாமினி பேரரசோட அரசர் இவர். அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது பாமினி பேரரசு எத்தனை சிறு நாடுகளாக பிரிந்தன. பாமினி பேரரசு ஒரு பேரரசு பாமினின்ற இந்த ஒரு பேரரசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 சிறு நாடுகளாக பிரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. 5ன்றது அப்போ சரியான விடை. அப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா 14வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் பாமினி பேரரசின் நாடுகள் எவை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பீஜப்பூர், அகமது நகர், ஃபீடார், கோல்கொண்டா. இது மேற்கண்ட அனைத்தும் சரி அப்படின்றது தான். இப்போ மேலே இருக்கிற கொஸ்டினில் 5 நாடுகளாக பிரிஞ்சுது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா. அந்த 5 நாடு இது தான். பீஜப்பூர் அப்படின்றது என்னென்னு கேட்டிங்கன்னா 1, அகமது நகர் அப்படின்றது பார்த்திங்கன்னா 2, ஃபீடார் அப்படின்றது பார்த்திங்கன்னா 3, ஃபீடார் அப்படின்றது 4, கோல்கொண்டா அப்படின்றது பார்த்திங்கன்னா 5வது நாடு. இந்த 5 நாடும் என்னென்னு கேட்டிங்கன்னா பாமினி பேரரசோட முக்கியமான நாடுகள். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா கீழ்கண்டவற்றில் இதில் முணுமுணுக்கும் அரங்கம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா பார்த்திங்கன்னா கோல்கும்பஸ். ஓகேங்களா. கோல்கும்பஸ் அரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டினே அதான் பாருங்கள். இந்த கோல்கும்பஸ் அரங்கம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா பீஜப்பூர். இது ரெண்டுமே என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சியில் நிறைய வாட்டி ரிப்பீட்டட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க இது. முணுமுணுக்கும் அரங்கம், அதாவது விஸ்பரிங் கேலரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதை
முணுமுணுக்கும் அரங்கம் விஸ்பரிங் கேலரி அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஸோ இந்த விஸ்பரிங் கேலரி எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு எதுன்னு கேட்டாங்கன்னா வந்து கோல்கும்பஸ் அப்படின்றது விடை. ஸோ அது எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு பார்க்கும்போது பீஜப்பூர் அப்படின்றது விடை. ஸோ அடுத்தது தில்லி சுல்தானிய பேரரசின் கடைசி பேரரசர் யார்? ஸோ இப்போ இது வரைக்கும் விஜயநகர பேரரசுலேருந்தும் பாமினி இது வரைக்கும் ஸோ இந்த கொஷின் வரைக்கும் பார்த்துருக்கோம்.